procrastination அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து நம்ம மட்டும் கிடையாது, அண்ட் இது வந்து ஒரு குறைபாடு கிடையாது. இது வந்து ஒரு லேசினஸோ ஒரு குறைபாடோ கிடையாது. இது வந்து எல்லாருக்குமே பிரெயினில் வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி. எப்படி சில நாள் நமக்கு மோட்டிவேஷன் அப்படியே பொங்குதோ, அதே மாதிரி சில நாள் சில விஷயங்களை செய்யும்போது அது என்ன மாதிரி விஷயம், சில விஷயங்களை செய்யும்போது மனசு வந்து தடுக்கும், செய்ய வேணாம் தள்ளி போடலாம் அப்படின்னு தோணும். ஸோ இது நார்மல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணுறது தான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரமிப்பாக பூதாகரமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அந்த விஷயத்தை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அப்போ வந்து மனசுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தானே, இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தோணும். அந்த ஒவ்வொரு ஸ்டெப் முடிக்கும் போதும் உங்களுக்கான ஒரு சின்ன ரிவார்டை நீங்களே கொடுத்துக்கோங்க. எது சந்தோஷமாக இருக்குமோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களை நீங்களே பெர்மிட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு ஸ்டெப் முடிக்கும் போது உங்களை அப்ரிஷியேட் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எனக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிற ஒரு டிப் என்ன அப்படின்னா, இந்த விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது அப்படிங்கும்போது ஒன்றும் வேணாம், ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதில் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலன்னா நான் நிறுத்திடுவேன், ஓகேவா அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு டீல் போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். 80% ஆஃப் த டைம் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த ஃப்ளோக்குள்ளே போயிடுவேன். அண்ட் ஆல்சோ ஓகே, ஆரம்பிச்சிட்டோம்ல, கை வச்சிட்டோம்ல, முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிடுவேன். எனக்கு வந்து இது ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ்.